ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாஸ் நெஸ்ட் மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ரொம்ப சிம்பிளான அல்டிமேட் டேஸ்டான ஒரு மட்டன் குழம்பு தாங்க. அதாவது January 4th சண்டே. எங்களுக்கு சண்டேனாலுமே எப்போவுமே ரொம்ப ஸ்லோ மார்னிங் ஸ்லோ பிரேக்ஃபாஸ்ட் தாங்க. நாங்கள் யாருமே அவசரமே பட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் தான் ரொம்ப லீஷராக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த காலையில் நேரம். அதனால் பொறுமையாக எழுந்துச்சி பொறுமையாக பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி பிளான் பண்ணது முட்டை தோசை ஊற்றிக்கிட்டு ஒரு மட்டன் கிரேவி மாதிரி வச்சிடலான் தான். ஸோ வாங்க இந்த மட்டன் கிரேவி எவ்வளோ சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்ட உடனே எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிருங்க. நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருந்தேன். அந்த 1/2 கிலோ மட்டனுக்கு 3 மீடியம் சைஸ் வெங்காயங்க. வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுங்க. நல்லா எண்ணெயில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிக்கணுங்க. நான் காட்டுற மாதிரி இந்த கோல்டன் ப்ரௌனாக பொரிக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்குங்க. ஸோ இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். இந்த பேஸ்ட் தான் இந்த குழம்புக்கு ஒரு அல்டிமேட் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ நான் நம்ம நடுவரல் அளவுக்கு இஞ்சி எடுத்திருந்தேங்க. அப்புறமா ஒரு 11லேருந்து 15 பல்லு பூண்டு எடுத்திருந்தேன். அதாவது இது ரொம்ப குட்டி பூண்டுன்றதுனால 11லேருந்து 15 எடுத்திருந்தேங்க. அண்ட் தென் ஒரு சின்ன பத்த தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு இருந்தால் போதுமானதுங்க. அதோட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. ரொம்ப சேர்த்தா ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நிறைய சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, அதாவது குட்டி பட்டையாக இருக்கும் போது ஒரு 2 பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 5 லவங்கம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதை ஒரு கரண்டி போல் எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. இந்த மாதிரி ஆனியனை சேர்க்கும் போது குழம்பு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி சேர்க்குறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கசகசா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த கிரேவி ஒரு ரிச்சாக காட்டும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால தான் முந்திரி சேர்க்க வேண்டாம். ஏன்னா குருமானா முந்திரி சேர்க்கலாம். இந்த தேங்காய் கூட ஏன் சேர்த்ததுன்னா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் தான். அதனால் சின்ன பத்தை தான் நான் சேர்த்தேன். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் போய் நம்ம நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்கங்க. இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த ஆயில் என்ன சேர்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஏற்கனவே கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதோட மிளகாத்தூளை சேர்த்துக்க போகிறோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள். இது நான் வீட்லேயே அரைச்சி வச்சுப்பேங்க. மிளகா, தனியா, மிளகு, சீரகம்லாம் ஒரு 7 லிஸ்ட்டு போட்டு ஒரு 7 பொருட்கள் போட்டு இந்த மிளகாத்தூள் அரைச்சிப்பேங்க. நான் உங்களுக்கு ஒரு நாள் நான் திருப்பியும், அதாவது என்கிட்ட இருக்க தூள் காலி ஆனிச்சுன்னா நான் உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு காட்டுறேன். இது ஆல் இன் ஆல் ஒரு மிளகாத்தூளுங்க. கிரேவி, சாம்பார், குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. அண்ட் தென் இந்த மிளகாத்தூள் சிம்மில் வச்சிடணும். ஸ்டவ்வை ஆயிலில் போட்டு நல்லா பொரிச்சிடணுங்க. பொரிச்சிட்ட உடனே என்ன செய்யணும்னா, அதுக்கு மிளகாத்தூள் நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா ஆயிலில் நம்மளுக்கு அந்த கிரேவி கலர் சூப்பராக வருங்க. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா இந்த மிளகாத்தூளோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க நல்ல வாசனைக்காக. அப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டால் ரொம்ப வெடிஞ்சு ரொம்ப அப்படியே கிரேவியோடு கலந்துரும், நிற்காது. ஆனால் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம நல்லா இந்த அரைச்ச விழுது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின உடனே மட்டனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை இந்த கிரேவியோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு என்ன செய்கிறீங்கன்னா, மட்டனையும் கூட நல்லா, அதாவது மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் இல்லைங்களா, அந்த தண்ணி எல்லாமும் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் பொறுமையாகவே
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை காரம் கூட ஆயிடுச்சு, ஒரு வேளை உப்பு கூட ஆயிடுச்சுன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம விசில் விட்டு இறக்கும் போது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம அந்த காரம் உப்பை வந்து நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு ட்ரிக்குங்க, நான் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நான் வந்து அந்த சின்ன ஜார் அளவுக்கே தண்ணி சேர்த்தேன். ஆனால் நான் கலந்து விடும் போது என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் விசில் விடும் போது அடி பிடிச்சிருமோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ என்ன செஞ்சேன், சரி ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே தண்ணி விடலாம். ஒரு வேளை கொஞ்சம், அதாவது விசில் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலான்ற ஐடியாவில் தான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணியை வந்து சேர்த்தேங்க நான். சேர்த்துட்டு இப்போ நான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க. எதுவுமே அதிகமாகவும் இல்லை, எதுவுமே கம்மியாகவும் இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு, அதாவது எங்கள் வீட்டு ஆளுங்க எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருந்ததுங்க. அண்ட் தென் விசில் விட்டுடலாம். நம்ம வந்து கரெக்டாக 5 விசிலுங்க. ஏன்னா மட்டன் ஒரு சமயத்தில் வேக லேட் ஆகும். அப்புறம் ஒரு குக்கருக்கும் ஒரு விசில் கவுண்ட் இருக்கும். ஸோ உங்கள் குக்கருக்கு எவ்வளோ கவுண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. ஸோ வந்து நான் 5 விசிலெல்லாம் விட்டுட்டேங்க. விட்டோடனே இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுற மட்டன் குழம்பு வந்து எவ்வளோ அழகாக அப்படியே விசில் திறக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கும் போதே அப்படியே டெம்டிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜியில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. மறக்காமல் என் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.